ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான எனர்ஜி ரீடிங் பார்க்குறோம். இந்த வாரம் இந்த பைல் 1 பைல் 2 நான் வச்சுருக்கேன். இந்த பைல் 1 பைல் 2 பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களோட சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபஸ்ட் பைல் கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஏஞ்சல் கார்டு, இது பைல் 1. இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த கார்டு இந்த ஏஞ்சல் கார்டு பைல் 2. உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரீடிங் பாருங்கள். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து பயனடைங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ரீடிங் ஃபஸ்ட்டு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன பார்க்கலாம். என்ன சவால்கள் இருக்குது உங்களுக்கு, அதுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த வாரம் சில பேருக்கு ப்ரப்போசல் வரலாம். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க சில பேருக்கு இது லவர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த மாதிரி. ஏன்னா இது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் தான் எனக்கு காமிக்குது. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பான அந்த விஷயங்களில் ஒரு பிரேக் இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு சிலர் அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் மேபி. ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயங்கள், நீங்கள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு நல்ல ஃபயர் எனர்ஜி பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஓகேங்களா? நீங்கள் சில பேருக்கு ஏதாவது ட்ராவல்ஸ் ஏற்படலாம், ஏதாவது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் உங்களோட ஜேர்னி இந்த வாரத்தில் நடக்கலாம். ஓகேங்களா? சில பேருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நடக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த பிரேக்கப்ஸ் இருக்கிறவங்களுக்கு டவர் மூமெண்ட் காமிக்குது. மேபி அது நடந்துகிட்ருக்கலாம், பாஸ்ட்டில் நடந்துருக்கலாம், இப்போ அது கரண்ட்டில் கூட இந்த சுச்சுவேஷனில் யாராவது மாட்டிகிட்டு இருந்துருக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு சக்ராஸ் ஹீல் பண்ண சொல்லுறது. நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய பர்சன். ஆனால் உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டுருக்கு. உங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை பாசிட்டிவான மைண்ட் செட்டோட உங்களோட சக்ராஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதில் பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது தடைப்படும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ ரைட் நவ் நீங்கள் அந்த பிரேக்கப்ஸில் இருக்கலாம், இல்லை பாஸ்ட்டில் நடந்த பிரேக்கப்ஸ்லேருந்து வெளியே வராமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்க மாதிரி காமிக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப கைண்டாகவும் ஒரு மதர் கேரக்டர் மாதிரி உங்களை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன். ஓகேங்களா? இது ஒரு சிலர் ரொம்ப லாங்காக, அதாவது பிரேக்கப் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஃபர்தராக நீங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன். அப்புறம் இந்த ஃபயர் எனர்ஜி பர்சன் சில ராசிகள் பார்த்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பீப்புள்ஸ். எப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இதெல்லாம் ஃபயர் எனர்ஜிக்கான ஒரு சைன். ஓகேங்களா? உங்களுக்கு மேபி அந்த ஃபயர் எனர்ஜி பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகலாம். ஸோ சில பேருக்கு பண இறுக்கம், அதாவது ஃபைனான்ஸ் இதுவும் டஃப்பாக இருக்குது. ரெண்டாவது
அது எதனாலன்னா உங்களுக்கு அந்த பாஸ்ட்டு வழிகள் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது வந்து கார்மிக். இப்போ வந்து இதை பார்க்குறவங்களுக்கு அந்த பாஸ்ட் பர்சன் வந்து உங்களோட கார்மிக். ஓகேங்களா, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து உங்களோட பேட் கர்மாவோட அந்த இதுதான், அந்த பேட் கர்மா உங்களை விட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து கார்மிக். அந்த பர்சன் போயிட்டாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க உங்களோட எக்ஸ் வந்து உங்களை விட்டு ரிமூவ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, அவங்க கொடுத்துட்டு போன அந்த மன இறுக்கம் இன்னும் உங்களுக்கு இருக்குது, மன இறுக்கத்தில் இருக்கீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எந்த ஸ்டெப்பும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பெயினை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கான நீங்கள் எப்படிப்பட்ட உங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி பர்சன். ஓகேங்களா, செலிப்ரிட்டியாக நீங்கள் இருக்கக்கூடிய பர்சன். அப்படிப்பட்ட உங்களோட இதை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட ஷைன் வந்து தெரியாமல் வந்து, ஆனால் இனிமே வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்து புது வீடு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புது வீடு வாங்குறதுக்கான சான்சஸ்லாம் அமையும். ஓகேங்களா, அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட ஃபேமிலியில் சில பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வருவாங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இதை பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும் உங்களுக்கு, நீங்கள் இது சரி, இது பண்ணலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. சில பேருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அது வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபுல் மூன், நியூ மூன் டேலலாம் வந்து உங்களோட நல்ல பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். கோவிலுக்கு போங்க. ஒரு சிலருக்கு மெடிடேஷன் தெரியலன்னா கொஞ்சம் நேரம் போய் கோவிலில் போய்ட்டு உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எதுவும் உங்கள் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அங்கே உட்காந்து மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அது வந்து கடவுள்கிட்ட விடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இதே இந்த வாரத்தில் ஏதாவது யாராவது ஒரு நியூ கிஃப்ட் அந்த மாதிரி, இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க, இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஓகேங்களா, இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து சில பேருக்கு ரீகன்சிலேஷன் நடக்கலாம். ஆனால் உங்களோட இன்ட்யூஷனை கேட்கணும். ரீகன்சிலேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரேயரை இன்டென்ஷன் உங்களோட இன்டென்ஷன் வந்து ப்ரேயரில் இருக்கணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். ஸோ உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும். இதுதான் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட அவங்களோட கைடன்ஸ். ஏன்னா ஜஸ்டிஸ் வந்துட்டார், இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்டிஸ் வந்துட்டார். இவ்வளோ விஷயங்கள் இந்த ரீடிங், இந்த பைல் 1 எடுத்தவங்க மோஸ்ட் ஆஃப் இந்த பிரேக்கப்ஸு, ரீகன்சிலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இப்போ இந்த பைல் 1க்கு காமிக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துட்டு போனவங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஹீலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. சில பேருக்கு இன்னும் கூட ஒரு சில உறவுகளில் வந்து சண்டை சச்சரவு, உங்களை பற்றி காசிப் பண்ணுறது, பேசிகிட்டு இருக்கிறது, ஃபேமிலி ட்ராமாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எப்போது ஒரு சிலருக்கு வந்து இதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள், இதுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ், அது எல்லாமே வந்து ஒரு சைன் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மன இறுக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. வந்து உங்களோட இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், உங்களோட மூதாதையர், பெரியவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நியூ சைக்கிள் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, அந்த பழைய கார்மிக் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதுதான் கார்டு வழியாக பார்க்குறேன். ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, டாரூட்டில் பார்த்துட்டோம். ஏஞ்சல்ஸோட கைடன்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ கொஸ்டின் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்கும் போது அதுக்கு வந்து நோ கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் சம்திங் பெட்டர். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து மாறும், இதை வந்து இந்த நிலைமை சரியாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
ஸோ அது வந்து எதுக்காக ரெக்கவர் ஆகுன்றாங்கன்னா, நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கோங்க. உங்களோட இதுவை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப பிளாக்கேஜஸில் இருக்கீங்க, அதுலேருந்து மாற்றிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் நடக்கும். அதனால் ஒரி பண்ண வேண்டாம். நோ நீட் டு ஒரி. ஓகேங்களா? லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். கண்டிப்பாக இப்போது டாரூட்டில் பார்த்த விஷயங்களே அவங்க வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சக்ராஸ் ஹீலிங், உங்களோட ஹாரா வந்து கிளென்சிங் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரீகன்சிடர் அகைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து ரீகன்சிலேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கும் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும், அந்த பர்சன் பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவங்க வந்து மனநிலைமை எப்படி இருக்குது என்னென்னு. ஸோ நீங்கள் தான் கரெக்டாக முடிவெடுக்கணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் நான் பார்க்குற இந்த ரீடிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் லேகிங் ஆகிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இதுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை இப்போ ஒரு லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் லவ்வரோட அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி பார்த்துக்கோங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம A to Z உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஆரா ஸ்கேன் பண்ணுங்கள். ஆரா ஸ்கேனிங் பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களோட ஆரா உங்களோட பர்சனோட ஆரா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் டைம் நல்லாயிருக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது பிரேக் ஆகும், ஃப்யூச்சரில் எதுவும் பிரேக் இருக்குது, இல்லை அது வந்து மறுபடியும் சரியாகி ரீகன்சில் ஆகும், எல்லாமே ஆரா ஸ்கேனில் தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ கூட இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இல்லை பிரேக்கப்பில் இருக்கீங்க, உங்களோட ஆராவும் அவரோட ஆராவும் ஸ்கேன் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் ஒத்து போகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. இது வந்து நான் இனி வர எல்லா ரீடிங்லேயும் நான் ஒரு கைடன்ஸ், ஏன்னா என் ரிலேஷன்ஷிப் பற்றி எந்த ரீடிங்லையாவது எனக்கு வரும்பொழுது நான் கண்டிப்பாக இதை வந்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியல, அதனால் சொல்கிறேன். இப்போ ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட ஆராவையும் அவங்களோட ஆராவையும் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் வந்து கரெக்டாக இருக்கா, இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா இல்லைனா இது கார்மிக் கனெக்ஷனா அப்படின்னு பார்த்துடலாம். கார்மிக்னா பேட் கர்மாவோட இதுதானா, அவங்க சோல் தானா, அந்த கார்மிக் சோல்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னா அதுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். இல்லை அது வந்து குட் கர்மா தான், உங்களுக்கு வந்து சில இந்த சுச்சுவேஷன் மாறுது இல்லையா, இப்போ நடக்கிற அந்த சில விஷயங்கள்னால ஒரு கரண்ட் பிரேக் தான், இது வந்து சரி பண்ணிக்க முடியும்னா அதுவும் அதில் தெரிஞ்சிடும் ஆரா ஸ்கேன் பண்ணும் போது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கைஸ். ஏன்னா நான் இதை வந்து சொல்லணும்னு நினப்பேன். எந்த அளவுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம வந்து சயின்ஸையும் நம்மளோட ஆன்மீகத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்மீகம்தான். ஓகேங்களா? கடவுளோட அந்த கிஃப்ட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி, இதெல்லாம் அறிவியல்லாம். ஓகேங்களா? இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் முக்கால்வாசி பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்காதா, இந்த பர்சனுக்கும் வந்து இந்த வந்து மைண்ட் வைஸ் அவங்களோட சோல் வைஸ் அவங்க சரியாக இருக்காங்களா, அவங்க சோல் யாருமே செக் பண்ணுறது கிடையாது. ஜாதகம் பார்ப்பீங்க, அது ஃபிசிக்கலான ஒரு விஷயங்களை தான் கொடுக்கும். சோல் பற்றி யாருமே பேசுனது கிடையாது. நான் பேசுகிறேன். உங்களோட சோல் பற்றி பேசுகிறதுக்கு காரணமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆரா ஸ்கேன் பண்ணிக்கணும், உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து ஆரா ஸ்கேன் தேவைப்படுது அப்படின்னா அதை கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஏன்னா நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி எப்படின்னா உங்களோட சோலில் போய் ஒர்க் ஆகும். எந்த ஒரு வந்து தீர்வுமே வந்து இந்த மலர் தீர்வுகளுங்க அப்படிங்கிறது உங்களோட சோல் கனெக்ஷனை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பேட் கர்மாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பேட் கர்மாவை ரிமூவ் பண்ணி உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸை கொடுக்கும். உங்களை சுற்றி வந்து ஒரு அன்பான, உங்களோட பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட ஏஞ்சலாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்கோடு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அற்புதமான சான்ஸ். இன்றைக்கி காலையிலே எனக்கு இதை பதிவிடணும்னு நினச்சேன். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஒன் ஃபைல்லையே வந்து எனக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா
பிரேக்கப்பில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ ரீசெண்டாக பிரேக்கப்பு, ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாகவே பிரேக்கப்பில் இருந்து சிங்கிளாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சிலர் வந்து லவர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக லீட் பண்ணிட்டு போகணுன்னா இந்த விஷயங்களை செய்யுங்க. உங்களோட சக்ராஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கா, உங்களோட ஆரா இம்பேலன்ஸ்டாக இருக்கா, உங்களோட ஆரா வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எந்த சோல் இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா இல்லை கார்மிக் கனெக்ஷனான்னு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து இது கடவுளோட கிஃப்ட்டு, ஓகேங்களா. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாராவது உங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ப்ரப்போசல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரை பற்றி அவரோட அந்த ஆறாவும் உங்களோட ஆறாவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சித்தர்களுக்கு அந்த அந்த ஒரு இதுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை பற்றி. இது நிறைய பேருக்கு தெரியாது வெளியில். ஸோ நான் இன்றைக்கி வந்து டாரூட் கார்ட் ரீடர் மட்டும் கிடையாது, நான் ரேக்கி ஹீலராக இருக்கிறனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். சரி, நம்ம மக்களுக்கு இது போய் கொண்டு போய் சேர்க்கணும். கடவுள் எனக்கு ஏதோ இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. இது ஒரு என்னால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். பயனடைஞ்சு நன்மையாக நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து குட் கர்மா ஒர்க் ஆகுதோ அவங்கெல்லாம் பிடிச்சிக்குவீங்க, ஓகேவா. ஆல் த பெஸ்ட். இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த கார்மிக் சுச்சுவேஷன், கார்மிக் சோலோட மல்லு கட்டிக்கிட்டு லைஃப்பை வந்து ரொம்ப வந்து தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ இதிலேருந்து வெளியில் வாங்க, ஓகேங்களா. ஓகே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ.